ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெல்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ப்ரான் மசாலா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1 இன்ச் அளவு பட்டை, 2 ஏலக்காய், இது கூட காரத்துக்கு ஏற்ப 4லேருந்து 6 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுபடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி இதை ஆற விடலாம். ஆறின மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 காஞ்ச மிளகாய், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 இன்ச் அளவு பட்டை சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அடுத்து 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணது, கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம ப்ரான்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்காக இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரான்ஸு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே இந்த மசாலாவோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ப்ரான்ஸ்லேருந்து வர்ற தண்ணியே அது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனாலுமே ப்ரான்ஸ்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்குது. இது இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இந்த தண்ணியிலேயே வேகட்டும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த செட்டிநாடு ப்ரான் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரான்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை க்ளீன் பண்ணக்கப்புறமா நம்மளுக்கு 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் கிடைக்கும். இந்த ப்ரான்ஸ் கிரேவி நம்ம தேங்காய் பாலோடு சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்காக 1/4 கப் துருவின தேங்காயிலேருந்து பால் எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாம். இனி நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் மாறினதும் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா 2 தக்காளி நீளமாக கட் பண்ணது ஆட் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது கூடவே நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இது மாதிரி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கொஞ்சம் கருகாமல் வதங்க விடணும். இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ப்ரான்ஸ்லேருந்தே நிறைய தண்ணி வரும். இனி இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் ப்ரான்ஸ்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்குது. இனி இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம்.
இனி இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடணும். இப்போது இதில் நாம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சுவையான ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு சாதம் அடுத்து சப்பாத்தியோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.